ஹாய் திஸ் இஸ் சுரேஷ் வில்லேஜ் ஐடி டெவலப்பர்லேருந்து இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன் கால் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் இருக்கணும். நான் வந்து ரியாக்ட் ஜேஸை பேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஈவன் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த லாங்குவேஜுக்கு ஒரு டிஃபால்ட் கீவேர்ட் இருக்கும். ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் இப்போது யூடியூப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இது பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கு கேலிப்ரேசஸ் ஓப்பன் க்ளோஸ் ஷுட் பி மஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். பட் அதே இது ஜாவாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பைத்தானில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பைத்தானில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே டிஃப் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிம்பிளாக வந்து லெட் சி ஈக்குவல் எம்டி அப்படின்னு எம்டியாக செட் பண்ணியிருக்கிறேன். தென் இதில் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். பேராமீட்டர் வந்து எஃப் நேம் கமா எல் நேம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். தென் இதில் சி ஈக்குவல் டு எஃப் நேம் இப்படி கொடுத்துட்டு எல் நேம் வரும். தென் ஹலோ ரிட்டன் சி. ஸோ இந்த இடத்துல ரிட்டன் சி அப்படின்னு அனுப்புகிறேன். இதுக்குள்ளே நான் ஏதாவது ஒரு 2 நேமை லோட் பண்ணி அனுப்புனேன் அப்படின்னா எனக்கு அதில் ஹலோ அப்படின்னு சொல்லி அந்த 2 நேமையும் கன்கார்டினேட் பண்ணி எனக்கு ரிட்டன் பண்ணும். யூடியூப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். result okay console.log உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் ரிசல்ட்டை. சி இங்கே பாருங்கள், ஹலோ தனுஷ் ராஜா அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வித் ஃபங்க்ஷன் கால்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர் பார்ட் வந்து ஃபங்க்ஷன் கால்னு சொல்லுவாங்க. தென் இதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹலோ ஏஆர் ரகுமான் வருது. இந்த 2யுமே பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 2மே வரும். ஹலோ ஏஆர் ரகுமான், ஹலோ தனுஷ் ராஜா அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபங்க்ஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனில் எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபங்க்ஷன் மொத்தம் 4 டைப் இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் பாசிங் த பேராமீட்டர் ரிட்டன் எ வேல்யூ. ஓகேங்களா? பாசிங் ஏ பேராமீட்டர் அப்படின்னா இங்கே ஒரு பேராமீட்டர் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கேன்ல, அதே மாதிரி இங்கே ரிட்டன் சி அப்படின்னு பாஸ் பண்ணியிருப்போம். ஓகே. தென் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா passing a parameter nothing return value
இந்த ரிட்டன் வேல்யூ வரவே வராது. உங்களுக்கு அவுட்புட் எதுவுமே இருக்காது. நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. இங்கே லாஜிக்கை சேவ் பண்ணி இங்கே இந்த இதுக்குள்ளே மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோம். சம்டைம் என்ன பண்ணுவாங்க, கேட் டைப் எப்படி அப்படின்னா பேராமீட்டர் எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் ரிட்டன் வந்து கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், ஹலோ யூசர் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிக் ரிட்டன் வேல்யூ வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபோர்த் டைப் வந்து பேராமீட்டரும் எதுவும் இருக்காது, நத்திங் பேராமீட்டர், நத்திங் ரிட்டன் வேல்யூ. இதுதான் ஃபோர்த் டைப். ஃப்யூச்சரில் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.